ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம செகண்ட் டாபிக்ல என்னென்ன பார்த்தோம்? லீவரேஜோட மீனிங்ஸ் பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டா ஃபார்முலா. 15 ஃபார்முலா பார்த்தோம். இப்ப இந்த 15 ஃபார்முலாவும் நீங்க தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பேலன்ஸ் இருக்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த 15 ஃபார்முலாஸ் வச்சு தான். இப்ப டோட்டலா எவ்வளவு ஃபார்முலா வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஒரு 10 ஃபார்முலா, இப்ப செகண்ட் டாபிக்ல ஒரு 15 ஃபார்முலா. இது வரைக்கும் நீங்க 25 ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஃபார்முலா மட்டும் தரவா இருந்தாலே போதும். நீங்க எப்படினாலும் சம்ஸ் கேட்டா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவை ஃபார்முலா தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடியூல் 7. இப்ப நம்ம illustration 9 பார்க்கலாம் friends. Calculate the operating leverage for each of the four firms A, B, C and D from the following price and cost data. What conclusion can you draw with respect to levels of fixed cost and the degree of operating leverage result? Explain. Assume number of units sold is 5000 units. Plus பாருங்க selling price ஓட per unit கொடுத்திருக்காங்க, variable cost ஓட per unit கொடுத்திருக்காங்க, fixed operating cost கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன find out பண்ணனும்? Operating leverage. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா என்ன பார்த்திருக்கோம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் EBIT. இப்ப நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும். சோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் EBIT வேணும்னா என்ன பண்ணணும்? சேல்ஸ்ல இருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு EBIT, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிருமா? இப்ப பாருங்க அவங்க வந்து யூனிட்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க? 5000 யூனிட்ஸ். சோ அப்ப என்ன பண்ணணும்? எல்லாமே பெர் யூனிட் எல்லாமே 5000 ஆல நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரம் ஏக்கு செல்லிங் பிரைஸோட பெர் யூனிட் என்னது? 20. சோ 5000 into 20 போடுங்க. 1 lakh. நெக்ஸ்ட் B ஓட பெர் யூனிட் எவ்வளோ? 32 into 5000. சோ 1,60,000. C ஓட சேல்ஸ் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளோன்னு பாருங்க 50. சோ 50 into 5000 units 2,50,000. ஃப்ரம் D பாருங்க 70 பெர் யூனிட். சோ 70 into 5000 3,50,000. நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்டோட பெர் யூனிட் கொடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம என்ன பண்ணணும்? 5000 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரம் ஏக்கு 6 into 5000 30,000. நெக்ஸ்ட் 16 into 5000 80,000. ஃப்ரம் C பாருங்க 20 into 5000 1 lakh. ஃப்ரம் D பாருங்க 50 into 5000 2,50,000. இப்ப நம்மளுக்கு சேல்ஸோட அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு, வேரியபிள் காஸ்டோட அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருமா? இப்ப பாருங்க 1 lakhல இருந்து 30,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 70,000. நெக்ஸ்ட் B பாருங்க 1,60,000ல இருந்து 80,000 மைனஸ் பண்றோம். சோ கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஃப்ரம் B க்கு 80,000. ஃப்ரம் C பாருங்க 2,50,000 மைனஸ் 1 lakh. சோ 1,50,000. ஃப்ரம் D 3,50,000 minus 2,50,000. So from D ஓட contribution எவ்வளோ? 1 lakh. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? EBIT. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஏக்கு பாருங்க 80,000. ஃப்ரம் பிக்கு 40,000. ஃப்ரம் சிக்கு 2 lakhs. ஃப்ரம் டிக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ நில். இப்போ EBIT ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? 70,000 மைனஸ் 80,000. ஸோ 10,000 லாஸ்ல வருது. நெக்ஸ்ட் 80,000 minus 40,000. 40,000. Next 1,50,000 minus 2 lakhs. So minus 50,000. From D க்கு 1 lakh தான். இப்போ நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லீவரேஜ் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கா? கான்ட்ரிபியூஷன் அண்ட் EBIT. இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஃப்ரம் ஏக்கு 70,000 டிவைடட் 10,000. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. நம்மளுக்கு ஃப்ரம் ஏக்கு வந்து 7.
ஃப்ரம் பிக்கு பாருங்க கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 80,000. EB80 எவ்வளோன்னு பாருங்க 40,000. ஸோ நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லீவரேஜோட டிகிரி வந்து 2 ஃப்ரம் பிக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரம் சிக்கு பாருங்க கான்ட்ரிபியூஷன் வந்து 1,50,000. EB80 வந்து 50,000. ஸோ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் ஃப்ரம் சிக்கு எவ்வளோன்னு பாருங்க 3. நெக்ஸ்ட் ஃப்ரம் டிக்கு பார்க்கணும். கான்ட்ரிபியூஷன் இஸ் 1 lakh. நெக்ஸ்ட் EB80யும் 1 lakh. ஸோ நம்மளுக்கு இங்க டிகிரி என்ன வரும் 1. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. What conclusion can you draw with respect to level of fixed cost and the degree of operating leverage result? So explain பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இப்போ என்ன ரைட் பண்ணணும்னா the operating leverage exists only when there are fixed cost. நம்மளுக்கு fixed cost இருந்தாதான் நம்மளுக்கு என்ன வரும் ஆப்ரேட்டிங் லிவரேஜே வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அது கான்ட்ரிபியூஷனும் EB80யும் சேமா தான் இருக்கும். சேமா இருந்தா ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா? நோ. அதான் கொடுத்துருக்காங்க. In the case of from D there is no magnified effect on the EB80 due to change in sales. இப்போ நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இங்க நம்மளுக்கு நடக்காது. இப்போ சப்போஸ் 20% வந்து சேல்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா EB80லயும் 20% தான் இன்க்ரீஸ் ஆகும். சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இன் கேஸ் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ்ல பாருங்க ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. இட் இஸ் மேக்ஸிமம் இன் எதுல நம்மளுக்கு அதிகமா இருக்கு ஃப்ரம் ஏல, நெக்ஸ்ட் ஃப்ரம் சில, லாஸ்டா ஃப்ரம் பில வருது. அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மேக்ஸிமம் இன் ஃப்ரம் ஏ followed by from C and minimum in from B. The interpretation of degree of operating leverage of 7 is that நம்ம கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்தோமா. அப்ப என்ன மீனிங் 1% வந்து சேல்ஸ்ல சேஞ்சஸ் நடந்தா 7% வந்து எதுல சேஞ்சஸ் நடக்கும் EB80ல. சேல்ஸோட சேஞ்சஸ் பெர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ல கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா எடுத்துக்கிறோம். 1% சேஞ்ச் ஆனா 7% வந்து EB80ல சேஞ்சஸ் நடக்கும். இப்போ 1% இன்க்ரீஸ் ஆனா 7% EB80யும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனா 7% EB80யோட லெவலும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுவே 2% சேஞ்சஸ் நடந்தா என்ன ஆகும்? 14% வந்து EB80ல சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா 2 into 7 என்ன ஆகும்? 14 ஆயிடுமா? ஸோ அதான் வந்து இவங்க கன்க்ளூஷன்ல ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 9 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாடியூலோட ஃபுல் வீடியோ கிளாஸஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.